என்னதான் ஜாண்டி ரோட்ஸ், ஹெசல் கிப்ஸ் அப்படின்னு பெரிய பெரிய பிளேயரை பார்த்துட்டு இருந்தாலும் ரிக்கி பாண்டிங் இவன் தாண்டா நம்பர் 1 ஃபீல்டரு, இவன் தாண்டா நம்பர் 1 பிளேயரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயரை சொல்கிறாரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ சைமன்ஸ் இங்கிலாண்டில் பிறகுறாரு. அவர் 3 மாதம் இருக்கும்போதே ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒரு தம்பதிகள் அவரை தத்தெடுத்து ஆஸ்திரேலியாவுக்கு கூட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பாவோட அந்த கிரிக்கெட் பைத்தியனால ஆண்ட்ரூ சைமன்ஸ் சின்ன வயசுலேருந்தே கிரிக்கெட் ஃபாண்டாக விளாட்றாரு. ஸோ அப்படி கிரிக்கெட் ஃபாண்டாக வளர அந்த ஆண்ட்ரூ சைமன்ஸ் இங்கிலாண்டுக்கும் விளாட்றாரு, ஆஸ்திரேலியாவுக்கும் விளாட்றாரு. ஸோ இங்கிலாண்டில் இருக்க கவுண்டி டீம்ஸ்க்கு நிறையா ரன்ஸை குமிக்கிறாரு. அதை பார்த்துட்டு இங்கிலாந்து டீம், நீ ஏன் டீம் கார்டு, உன்னை இங்கிலாந்து ஏக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவரை தூக்கிட்டு போகிறாங்க. ஆனால் ஆண்ட்ரூ சைமன்ஸ் அதெல்லாம் முடியாது, நான் விளையாண்டா ஆஸ்திரேலியாவுக்கு தான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி விளையாடிருக்காரு. ஸோ ஆண்ட்ரூ சைமன்ஸ் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் பூர்வீகம் இருக்குது, பிறந்தது இங்கிலாந்து, ஆனால் ஆஸ்திரேலியாவுக்கு தான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக ஆஸ்திரேலியாவுக்கு விளையாட வந்திருக்காரு. அடுத்த 4 வருஷமும் ஆஸ்திரேலியா டீமுக்கு நிறையா வாட்டி விளாண்டுருக்காரு. ஆனால் அவருக்கு பெருசாக சான்ஸ் கிடைக்கல. அவரோட பொசிஷனை அவரால் தக்க வச்சுக்க முடியலன்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது 2003 வேர்ல்டு கப்புக்கு ஆஸ்திரேலியா போகிறாங்க. அப்படி போகும்போது ஷேன் வாட்சன் இன்ஜுரினால வெளியே வந்துடுறாரு. அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தது தான் ஆண்ட்ரூ சைமன்ஸ். அப்படி உள்ள வரும்போது அவருக்கு ஏற்ற மாதிரி டேரன் லெமன், ஷேன் வார்ன் சொல்லிட்டு பெரிய லெஜரி பிளேயர்ஸ்க்கும் டீமுக்குள்ளே இல்லை. ஏன்னா டேரன் லெமன் என்ன பண்ணார்னா ஒரு ரேசிஸ் கமெண்ட்னால 2-3 மேட்ச் பேன் வாங்கியிருந்தார். அதே மாதிரி ஷேன் வார்னும் ஒரு ட்ரக் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆனால அவரையும் வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க. அந்த ஒரு ரீசனால் அவருக்கு ஃபஸ்ட் டைம் சான்ஸ் கிடைக்குது. அப்படி சான்ஸ் கிடைக்கும்போது 86-4 அப்படின்னு ஃபஸ்ட்டு மேட்ச்சை ஆஸ்திரேலியா 4 விக்கெட் லூஸ் பண்ணிடுறாங்க. பாகிஸ்தானோட குவிக் பேசர்ஸ் கிட்ட அவங்க விக்கெட்டை லூஸ் பண்ணிடுறாங்க. அப்படி இருக்கும்போது ஆண்ட்ரூ சைமன்ஸ் அங்கே ஒரு 136 அடிக்கிறாரு. எப்படி டீமுக்குள்ளே சான்ஸ் இல்லை, சரி இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாக் இன் வேர்ல்டு கிரிக்கெட் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டிருக்காரு. அந்த ஒரு மேட்ச் மட்டும் ஆடாமல் அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக ஆடி கொடுத்துருக்காரு. அந்த செமிஃபைனலில் ஸ்ரீலங்காவுக்கு எகென்ஸ்டாக ஒரு 91 அடிச்சு மேன் ஆஃப் த மேட்ச்சும் வாங்கியிருக்காரு. அண்ட் எகெயின் இந்தியா கிட்டேயும் அதே மாதிரி நல்லா விளாண்டுருக்காரு. அண்ட் வேர்ல்டு கப்பையும் தூக்கிட்டு போகிறாரு. அந்த சீரீஸ் முடிக்கும்போது ஆவரேஜ் 133 வச்சிருக்காரு. அவரோட கரியர் அங்கே தான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா டீமுக்கு ஒரு 4 வருஷமாக ஒரு ரெகுலர் பிளேயராக விளாட்றாரு. ரெகுலர் பிளேயர் மட்டும் இல்லாமல் ஒரு மேட்ச் வின்னராக இருக்காரு. எல்லா டெஸ்ட் சீரீஸ்லையும் ஓடிஐ சீரீஸ்லையும் இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட்ஃபுல் நாக்கை கொடுக்குறாரு. என்னதான் ஓடிஐ கிரிக்கெட்டில் ஒரு ஜாம்பவானாக இருந்தாலும் டெஸ்ட் மேட்ச்சில் அப்பப்போ ஒரு சொதப்பல் இருந்திருக்கு. டீமுக்குள்ளே ஒரு இன் அண்ட் அவுட்டாகவே விளையாண்டுருக்காரு. ஸோ 4 வருஷம் இப்படி தான் போகுது. அதுக்கடுத்து ஒரு விபி சீரீஸ் வருது. அந்த விபி சீரீஸில் 3 ஃபைனல் நடக்கும். அது ஃபர்ஸ்ட் ஃபைனலே ஸ்ரீலங்கா கிட்ட ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துடுறாங்க. 2வது ஃபைனல் கன்ஃபார்ம் விக்ட்ரி எடுத்தே ஆகணும். அப்படி இருக்கும்போது 10-3 ஆஸ்திரேலியா டவுன் ஆயிடுறாங்க. அங்கே ஆண்ட்ரூ சைமன்ஸ் என் கேமை நான் அப்படி தான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து புழக்கிறாரு. 156 அடிக்கிறாரு. சிங்கிள் ஹேண்டாக ஆஸ்திரேலியாவோ நல்ல ஸ்கோர் கொண்டு வந்துடுறாரு. கூடவே ரிக்கி பாண்டியும் அவருக்கு சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறாரு. இப்படி கரியர் அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருந்திருக்கு. இதுக்கெலாம் ஒரு எண்டே இல்லையா அப்படின்னு நினைக்கும்போது அடுத்து 2007 வேர்ல்டு கப் வருது. அங்கேயும் அதே மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை போகிறாரு. அடுத்த வேர்ல்டு கப்பும் வின் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு க்ளோரிஃபைடான ஒரு கரியர் இருக்கும்போது என்னடா பிரச்சனை வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2007 இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா பிஜிடி ட்ராஃபி அப்போ தான் நடக்குது. அந்த ட்ராஃபியில் என்ன பண்ணுறாருனா ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஆனால் ஹர்பஜன் மேலே வச்ச ஒரு கமெண்ட் தான் ஒரு வாழ்க்கையை புரட்டி போடுச்சு. அப்படி என்ன கமெண்ட் வச்சார்னா, ஹர்பஜனை என்ன மங்கின்னு சொல்லி திட்டான் அப்படின்னு சொல்லி ஹர்பஜனை ஒரு அக்யூஸ் பண்ணுறாரு. அவர் பிரிட்லிகிட்ட சொல்கிறாரு. பிரிட்லியும் சரி இது டீம்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஒரு கேஸை போட்டுறாங்க. அது கேஸ் போட்டதுக்கப்புறம் ரேசிஸ் கமெண்ட்டில் ஒரு பெரிய கமெண்ட், அதுவும் யூரோப் அண்ட் ஆஸ்திரேலியா அந்த மாதிரி பெரிய கண்ட்ரீஸ்லாம் ரேசிஸ் கமெண்ட்டை சும்மா விட மாட்டாங்க. அதனால் ஹர்பஜனுக்கு ஒரு 3 மேட்ச் பேன் கொடுத்துட்டாங்க. இந்தியன்ஸ்க்கு இது ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. இது 3 மேட்ச் பேனா, இது எங்களுக்கு கண்ட்ரிக்கு மேலே வந்த கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்பஜன்ட்டே கேட்குறாரு. ஹர்பஜன் நான் அவ்வளோலாம் சொல்லலை, நான் மாக்கின்னு தான் சொல்லி திட்டினேன், மங்கிங்க நம்ம யூஸே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஹர்பஜனும் சொல்கிறாங்க. டெண்டுல்கரும் ஏப்பா ஹர்பஜனுக்கும் சைமன்ஸுக்கு கூட இருந்தது நான் எனக்கே தெரியுது, ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் ரொம்ப தள்ளியிருந்திருக்காங்க, அவங்கள ஆதாரத்தை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க அப்படின்னு சொல்லி சச்சினும் சொல்கிறாங்க. அதனால் அடுத்த டெஸ்ட் மேட்ச் நாங்கள் விளையாட போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் பிளேயர்ஸ் அடுத்த டெஸ்ட் மேட்ச் விளையாட போகவே இல்லை. அந்த கேஸை திரும்ப இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது என்ன தெரிய வருதுன்னா, ஹர்பஜன் அந்த மாதிரி சொல்லலை, அது சைமன்ஸ் தப்பாக புரிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த கேஸை டிக்ளேர் பண்ணிடுறாங்க. ஹர்பஜன் மேலே அந்த பேனையும் எடுத்துடுறாங்க. அவருக்கு மேட்ச் ஃபைன் மட்டும் போட்டு அவரை திரும்ப அடுத்த மேட்ச் ஆட வச்சிடுறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயந்தான் அவர் கரியரிலே பெரிய செட்பேக். என்னதான் கூட பிளேயர்ஸ் கீப் பண்ணி எல்லாரும் சப்போர்ட் பண்ணாலும் ஆஸ்திரேலியா பஸ் அவரை பஸ்ஸு கண்டரை த்ரோ பண்ணிட்டாங்க. ஸோ பஸ்ஸு கண்டரை த்ரோ பண்ணிட்டாங்கன்னா அவருக்கு சப்போர்ட்டே பண்ணல, உன்னால தானே எங்களுக்கு கெட்ட பேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. அதுலேருந்து அப்செட் ஆகிறாரு ஆண்ட்ரூ சைமன்ஸ். அதுக்கப்புறம் அடுத்து பங்களாதேஷ் போகிறாங்க. அங்கேயே ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச் டீம் மீட்டிங்க்கு வராமல் அவர் மீன் பிடிக்க போயிடறாரு. ஸோ ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்தால் தான் சரிப்பட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு டீம் விட்டு துவைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்து ஒரு நியூசிலாந்து டூர் போகிறாரு. அங்கேயும் ஃபஸ்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பப்பில் சர்க் அடிச்சிட்ருக்காரு. அப்படி அடிச்சிட்டு இருக்கும்போது இன்னொரு ஃபேன் ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்க வந்துடுறாரு. அவர்கிட்டயும் ஒரு சண்டை போட்டு அவர்கிட்டயும் ஒரு பிரச்சனை உருவாக்கிறாரு. ஸோ அதையும் ஆஸ்திரேலியன் போர்டு சரி ஓகே வெளியே தான் நடந்திருக்கு,
ஒரு ஃபேன் வந்து இவரை தொந்தரவு பண்ணியிருக்கான், ஸோ அதனால இவரும் கரெக்டான மனநிலையில் இல்லை அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேஸை பெருசாக எடுத்துக்காமல் சும்மா ஒரு வார்னிங் மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் சைமன்ஸ் கம்முன்னு இருக்காமல் ஒரு டிவி சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாரு. அவர் பேட்டி கொடுக்கும்போது மெக்கலம் பற்றியும் தப்பாக பேசிட்டாரு அண்ட் ஹெய்டனை பற்றியும் ஒரு தப்பான வார்த்தைகள் சொல்லிட்டாரு. அந்த ஒரு ரீசனால் இவருக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சைமன்ஸை டீம் விட்டு தூக்கிறாங்க. ஒரு $4000 ஃபைனும் போடுறாங்க. அதுக்கு ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவும் போய் உனக்கு மென்டலாகவே ஒரு இல்னஸ் இருக்குது, அது சரி பண்ணிட்டு வா, அந்த ரீஹாபிலேஷன் சென்டர் போயிட்டு என்றைக்கு நீ ஃபிட்னு வரையோ அன்றைக்கி தான் நான் டீமில் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனும் வச்சிட்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த எந்த ஒரு சீரியஸ்லையுமே அவர் செலக்ட் பண்ணவே இல்லை. அவர் மேலும் மேலும் அந்த குடிப்பழக்கத்துக்கும் அடிக்ட் ஆகிறாரு. அதனால் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிட்டே வந்திருக்கு. இந்த மாதிரி ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டில் அவரோட ரெப்யூட்டேஷன் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது இந்தியா டீம்லேருந்து ஒரு கால் வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இங்கே ஐபிஎல்னு நடத்துகிறோம், நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டேய், உங்களால் தானே எனக்கு பிரச்சனையே, நீங்கள் ஆரம்பித்தது தான், இன்றைக்கி பாரு எங்கே கொண்டு வந்து விட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வேணான்னு சொல்லிடுறாரு. கடைசியில் பார்த்தா எல்லா பிளேயர்ஸும் சரி சரி சரின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் நீங்கள் ஐபிஎல் வந்து விளையாண்டிங்கன்னா ஆஸ்திரேலியா உங்களுக்கு ஆனுவலாக என்ன தராங்களோ நாங்கள் அது 2 மாதத்துலேயும் உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு பணம் ஆசை கட்டியிருக்காங்க. அதான் ஆண்ட்ரூ சைமன்ஸ் சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்காரு. அங்கே போய் பார்த்தா 5 கோடி கொடுத்துருக்காங்க. அது வந்து செகண்ட் ஹையஸ்ட் பெய்டு அமௌண்ட் தோனிக்கு அப்புறம். அண்ட் ஓவராலாக ஃபாரின் பிளேயரில் இதுதான் பெஸ்ட் பெய்டு அமௌண்ட். அது வந்து ஆண்ட்ரூ சைமன்ஸ்க்கு தூக்கி கொடுக்குறாங்க. அதனால் என்னதான் 2008 நல்லா விளையாட்டியும் 2009 திரும்ப நல்லா விளையாண்டுருக்காரு அண்ட் கப்பும் ஜெயிச்சிருக்காரு. ஸோ கில்கிறிஸ்ட் தான் அவருக்கு டீம் கேப்டனாக இருந்திருக்காரு. அவருக்கு அடியில் கப்பு ஜெயிச்சனால அவர் திரும்ப ஆஸ்திரேலியன் டீமுக்கு எடுத்துகிட்டு போகலாம், ஆஸ்திரேலியா டீமுக்கு இவ்வளோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறாங்க. 2009 வேர்ல்டு கப் ஆண்ட்ரூ சைமன்ஸ் உள்ளே விளையாடுறதுக்கு முன்னாடியே அவர் ஒரு வாரத்திலேயே டீம்லேருந்து வெளியே அனுப்பிச்சிட்றாங்க. என்னடா பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயும் டின்னர் சாப்பிட்டு இருக்கும்போது அங்கேயும் சீன் கிரியேட் பண்ணுறாரு, அங்கேயும் சண்டை போடுறாரு. ஸோ இந்த மாதிரி டிசிப்ளின் ஆக்ஷன்ஸ்க்காக அவரை தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இவருக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ, யாரெல்லாம் இவர் சாம்பியன் பிளேயர்னு சொன்னாங்களோ அவங்களே எதிர்க்கிறாங்க. மைக்கேல் கிளார்க்காக இருக்கட்டும், ரிக்கி பாண்டிங்காக இருக்கட்டும், யாருமே அவர் பேக் பண்ணல. அண்ட் சைமன்ஸும் மைக்கேல் கிளார்க்கு என் மேலே பொறாமல், என்னதான் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலுமே எனக்கு ஐபிஎல்லில் நிறைய அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, அதனால் மைக்கேல் கிளார்க்கு என் மேலே பெரிய பொறாமல் அப்படின்னு சொல்லி மைக்கேல் கிளார்க்கு எதிராகவும் பேசியிருக்காரு. அவரோட இன்டர்நேஷ்னல் கரியர் இதோட முடிவுக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் அவர் பெருசாக இன்டர்நேஷ்னல் கேம் ஆடவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் ஐபிஎல் நல்லா விளையாண்டனால 2012 வரைக்கும் மற்ற லீக்லாம் அவர் ஆடிட்டே இருந்திருக்காரு. 2012க்கு அப்புறம் எல்லா ஃபார்மேட் ஆஃப் கிரிக்கெட்லேருந்தும் விடைபெறாரு. அதுக்கப்புறம் ஒரு ட்ராஜிக் ஆக்சிடென்ட்டால் அவர் உயிரையும் விட்டுறாரு. அவர் கடைசியாக இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து விடைபெற்றும் போது இந்தியன் டீமுக்கும் பிளேயர்ஸ்க்கும் வச்ச மெசேஜ் இதுதான். 90% of your Indian players are lazy. You just look at them as physical specimens and you think, terrific talent, but not fit enough, not strong enough. And that's just laziness. You know, they're not physical, they're not very physical, they're not aggressive people, they're not physical people. But I'm talking about in your attitude towards your training, you know what I mean? Like, I'm going to get up early this morning and I'm going to go to the gym, right? And, you know, before training, or I'm going to go to the gym after training. But, you know, if they took it to that next level, I think you'd see some amazing changes and maybe even a dominance in world cricket.